வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 10th ரிசல்ட் வந்து சிபிஎஸ்சிக்கு வந்துருச்சு. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸே முடிச்சிட்டாங்க. சில ஸ்கூலில் வந்து இப்போ தான் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கெல்லாம் அட்மிஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ, விட்டுட்டா பசங்க வெளியில் போய் அட்மிஷன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சாங்களோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இமிடியேட்டாக டிசம்பர்லேயே ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு அந்த ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. சில ஸ்கூல்லாம் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து வர குழந்தைங்க வரட்டும், நாங்கள் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து சீட்டு கொடுப்போம் அப்படின்ற சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சில இடத்துல நீட்டு எக்ஸாம்ஸு இல்லையோ இல்லை ஜேஇ எக்ஸாம்ஸுக்கான ட்ரைனிங் இருந்தது அப்படின்னா தே ஆல்ரெடி ஸ்டார்டடு ட்ரைனிங். ஏன்னா அகெயின் வந்து இதுதான் பிரச்சனை. சப்போஸ் அந்த பசங்க வெளியில் வேறு எதனா இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னா பண்ணாங்கன்னா தே ஆல்ரெடி ஸ்டார்டட் கமெண்ட்ஸ் த ப்ரோக்ராம்ஸ். இப்போ சில பேரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் இருக்குது. என்ன குரூப் எடுக்கலானே தெரில சார், நினச்ச மாதிரி மார்க் வரல, என்ன பண்ணுறது 10th அப்படின்றவங்களுக்கு. ரெண்டாவது நீட் அண்ட் ஜேஇ நாங்கள் பண்ணணும், அதுக்கு இப்போ என்ன ப்ரோக்ராம் நான் பண்ணணும். என் குழந்தைய வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன மாதிரி இப்போத்துலேருந்து அவனுக்கு வந்து குரூப் எடுக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும், இல்லைன்னா வந்து ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படின்னு தான் சார் நினைப்பு. அதுக்கு நான் என்ன ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். சும்மா அதெல்லாம் வேணாம் சார், நார்மலாக பையன் படிக்கட்டும், படிச்சுட்டு முடிச்சுட்டு ஏதாவது அவனுக்கு பிடிச்ச எது வேணும்னாலும் அவன் பண்ணட்டும், டிகிரி பண்ணட்டும், இன்ஜினியரிங் போட்டோம், இல்லை சயின்ஸ் மெடிக்கல் போட்டோம், எதனா பண்ணிட்டு போட்டோம் சார், பையனுக்கு பிடிச்ச குரூப்பை எடுத்துக்கிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி பேரண்ட் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப இது யாருக்கு ஒரே குழப்பம் அப்படின்னா பேரண்ட்டுக்கு தான். என்ன எடுக்கிறதே தெரியலையே. எடுத்ததுக்கு அப்புறமா கூட குழந்தைய வந்து என்ன படிக்கும், பிகாம் எக்கனாமிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அக்கௌண்ட்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கூட எடுத்துகிட்டு இருப்போம், இல்லைன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸும் சேர்த்து எடுத்துருப்போம் காமர்ஸோட. எடுத்து கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து +1 வந்துட்டுருக்கோம், +2 முடிச்சிட்ருக்கோம். நம்ம கூட நினச்சிருப்போம் சரி நம்ம குழந்தைய வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு. பட் இந்த 11th 12th வரப்பே அந்த குழந்தைக்கு தடுமாற்றம், அதுலேயே பண்ண முடியாது. இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நம்ம திருப்பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போடலாமான்னு யோசனை பண்ணுவோம். சரி எக்கனாமிக்ஸ் தான் நம்ம போட்டுடலாம், குழந்தைய வந்து எக்கனாமிக்ஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மேக்ஸ் தடுமாட்டுறதுனால எக்கனாமிக்ஸ்லேயும் சரியாக பண்ண முடியாது. நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய சார்ட்டெல்லாம் ரெடி பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறதே தெரியாது. இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட கன்ஃபியூஷன். அப்போ அந்த குரூப்பை எடுக்கிறப்பயே கொஞ்சம் தெளிவு பண்ணி எடுத்துட்டோன்னா, அட்லீஸ்ட் +2 முடிச்சதுமே இதான் போக போகிறோம், இது பண்ணதுமே இந்த டிகிரி தான் பண்ண போகிறோம், இந்த டிகிரி பண்ணதுமே இந்த பிஜி தான் பண்ண போகிறோம், இது பிஜி பண்ணதுமே நான் ரிசர்ச்சில் போக போகிறேன், இல்லைன்னா நான் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு போனான்னு வச்சுக்கலாம். பசங்களுக்கு அந்த படிப்பும் சுகமாக இருக்கும், ஜாலியாகவும் படிப்பாங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கன்ஃபியூஷன்லாம் கரெக்டான ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10th தான். 10th முடிச்சிட்டாங்க, 10th முடிச்சவங்க என்ன குரூப் எடுக்கணும், இந்த கிளாரிட்டி இப்போ தான் வரணும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ரைட். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ணுற நீட்டு ஜேஇயும் சேர்த்து படிக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கிளாஸஸ் அண்ட் சண்டே கிளாஸஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸ்கூலுக்கும் சரி நீட்டுக்கும் ஜேஇக்கும் படிக்கணும், இல்லை நீட்டும் சேர்த்து ஸ்கூலுக்கும் படிக்கணும் அப்படின்ற குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா we are giving some assurance to score ஸ்கூலோட மார்க்ஸும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற கேரண்டி கொடுக்குறோம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபீஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இந்த ஃபீஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுல நிறைய குழந்தைங்க கேட்குறது, சார் என் குழந்தைக்கு மெரிட்டில் எதனா ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களா அப்படின்னா, we are not giving any scholarship based on your 10th mark. 10th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அது என்ன சார் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு என் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுதுன்னா, இட்ஸ் எ பேசிக் மார்க்ஸ். அதை வச்சு நம்ம எதுவுமே வந்து அந்த குழந்தை நீட்டுக்கோ இல்லைனா ஜேஇக்கோ அதை குழந்தை வந்து சாதிக்குமா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நீட்டுக்கோ ஜேஇக்கோ சேர்க்கணும் அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு வச்சு தான் நீங்கள் சேர்க்கணும். அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு வைக்காமல் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் யூ கேனாட் பிளேம் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு கெப்பாசிட்டியே இல்லாமல் டீச்சர் அங்கே நல்லா சொல்லி கொடுக்கறது இருந்தாலும் இங்கே குழந்தை எடுத்துக்கிறதுக்கு அந்த தன்மை இல்லைன்னா கூட என்ன ஆகும், ரிசல்ட்டு வராது. அதனால் நாட் ஓன்லி ரிசல்ட் வரலன்னா நாட் ஓன்லி ரீசன் இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை, குழந்தைக்கு கூட. அப்போ யூ நீட் சம் அசஸ்மெண்ட். அந்த அசஸ்மெண்ட், அந்த பேசிக் அசஸ்மெண்ட் இருந்தால் தான் உங்களால் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த குழந்தை வந்து தயாராக இருக்காங்க. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு நான் இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணேன், என் குழந்தைக்கு சீட் கிடைக்கல, இந்த இன்ஸ்டியூட்டே வேஸ்ட்டு, நான் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணலான்னு போயிட்டு நிறைய பேர் ட்ராப் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு
சீட் கிடைக்காம இருக்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது 11 and 12 வந்து நாங்கள் நீட்டோ ஜெயிக்கோ என் குழந்தைய பண்ண வைக்கணும் அலாங் வித் ஸ்கூல்ஸ் அப்படின்னா கேட்டன் ஒரு அசஸ்மெண்ட் ஆர்ஜிஆர் அகாடமி ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். நீட்டுக்கோ ஜெயிக்கோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது. இந்த ஃபீயை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் டேட்டு. ரைட்டாக எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யூ கேன் ரைட் த எக்ஸாம்ஸ் and suppose if you qualified you can join the program, or suppose நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா you can get scholarship, or மார்க் வரல அப்படின்னா you will get guidance and assistance from our consultant team. ரைட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை பேஸ் பண்ணி இங்கே இல்லை வேறு எதனா இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் சேரணுன்னா கூட நீங்கள் குழந்தைய வந்து சேர்த்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ நான் 10th முடிச்சுட்டேன் சார், என் குழந்தைய வந்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல சார், குரூப் எடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி காலையில் கூட நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. எக்கனாமிக்ஸும் மேக்ஸும் எடுக்கட்டுமா, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க அது எடுக்கட்டுமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, இல்லை நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் நீட்டு தான் படிக்கணும் அதனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு ஜுவாலஜி பாட்னி நான் வந்து கம்ப்யூட்டர் பியூர் சயின்ஸாக நான் படிக்கலான் இருக்கேன், அந்த மாதிரி படிக்கலாமா, இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஜேஇக்கும் நான் சேர்த்த மாதிரி படிக்கலாமா, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸும் எடுத்துகிட்டு பயாலஜியும் எடுத்துக்கிட்டு நான் வந்து ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணட்டுமா, இன்ஜினியரிங்கும் சரி மெடிக்கலுக்கும் சரி இந்த மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணட்டுமா, இல்லைனா எந்த குரூப் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்டாக இருக்கும், இப்போதைக்கு நான் டிசிஷன் எடுக்கலை, நான் ஏதோ ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன குரூப் எடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸு காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. சரி அந்த குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்டுக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரைட்டா, இதில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய குழந்தையோட ஸ்கில்லு எனக்கு தெரியுமா அப்படின்றதோட உங்களுக்கு தெரியும். ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 15 வருட காலமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க குழந்தை வந்து படிக்கிறதுல என்ன மாதிரி படிக்குது, ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷில் எந்த மாதிரி ஃபோக்கஸ்டு இருக்குது, ஒரு லாங்குவேஜில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது, ஒரு மேக்ஸ்னா எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது, ஒரு சயின்ஸ்னா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் நாட்டம் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சோஷியல் சயின்ஸ் படிக்கணும்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி விருப்பத்தோடு அதில் உட்காந்துட்டு ஆழ்ந்து சிந்திச்சு படிக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ரெண்டாவது அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் கிட்ட போய் கேளுங்க, பட் அது கரெக்டான ஒப்பீனியன் கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கணும். அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய குரூப்பு ஃபில்லப் ஆகணும்னு சில டீச்சர்ஸ் சொல்லிடுவாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் போட்டுருங்க, செகண்ட் குரூப் போட்டுருங்க, தேர்ட் குரூப் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஐயோ என் குழந்தை என் டீச்சர் சொன்னால் அவங்க தான் தெய்வம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டுருவாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. உண்மையாலேயே அந்த ஸ்கூலில் போடுறதுக்கு அந்த குரூப்புக்காக அந்த டீச்சர் சொல்கிறாங்களா, இல்லைனா நம்ம குழந்தையோட ஒர்த்து பார்த்து தான் அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடணும். ரைட்டா, இப்போ உங்கள் குழந்தையோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்கில் எல்லாம் நல்லா இருக்குது, அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்குது, குழந்தைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா, சார் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலனா ரைட் ஆப்டிடியூடு டெஸ்ட், ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஆர்ஜிஆரில், அதை எழுதி பாருங்கள். உங்களுக்கு குழந்தைக்கு உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில் எல்லாம் இருக்கான்றது தெரிஞ்சிடும். சப்போஸ் இன் கேஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில் இருக்குது, இன்ஜினியரிங் தான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் ஜேஇ ப்ரோக்ராம் அலாங் வித் யுவர் ஸ்கூல் ப்ரோக்ராம். ரைட்டா, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே பிசினஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை படிச்சுட்டு ஜேஇக்கு நான் தயாராகிறேன், என்னுடைய +2 முடிச்சுட்டு நான் ஐஐடியோ என்ஐடியோ இல்லை IIITயோ இல்லை சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்லையோ பிட்சாட்டோ இல்லை விஐடியோ இல்லைனா எஸ்ஆர்எம்மோ இல்லைனா சாஸ்திராவோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் தான் நான் சேரணும், டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் நான் போகணும், மணிப்பால் யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா இருக்குது, அமிர்தா போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் நவ் இட் செல்ஃப். பட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்கில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியும் நல்லா இருந்தால் ரைட்டா, இன்ஜினியரிங் தான் போகணும் முடிவு பண்ணிட்டோம், ஐஐடி போகணும், என்ஐடி IIIT போகணும், இல்லை என்ஐடி போகணும், சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் போகணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஐடி எஸ்ஆர்எம் பிட்சாட்டு இந்த மாதிரியான டாப் இன்ஸ்டியூஷன் நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போத்துல இருந்து 11 and 12 படிக்கிறப்பயே உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்கூலுக்கும் சேர்த்து படிச்சுக்கிட்டு +2 முடிச்சதுமே 2027 நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகலாம். ரைட்டா, அப்போ என்ன குரூப் எடுக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இஸ் கம்பல்சரி. ரைட்டா, நீங்கள் அது கம்ப்யூட்டர் சயின்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பயாலஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டு தான் சார் நான் டிசைட் பண்ணிட்டேன் சார், மெடிக்கல் ஃபீல்டு தான், அதுவும் வந்து எம்பிபிஎஸ் போகணும், இல்லைனா பிடிஎஸ் இல்லைனா ஆயுஷ் கோர்சஸ் இல்லைனா வெட்டினரி சயின்ஸை தான் போகணும் அப்படின்ற மாதிரி தீர்மானமாக இருக்கீங்க. இல்லை அப்படின்னா கூட மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ரோக்ராம் ஐஐடியில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி வந்து இட்ஸ் எ கம்பல்சரி.
ரைட்டா. மேக்ஸை விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்புறமா ஃபியூச்சரில் போயிட்டு நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறேன், எனக்கு நீட்டில் வந்து ஸ்கோர் வந்து கம்மியாயிடுச்சு, எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் போகிறேன் அப்படின்னா மேக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் உங்களெல்லாம் இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் சேர்க்கவே மாட்டாங்க. ஐசர்லேயும் சரி, ஐஐடிலையும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் மேக்ஸ் இல்லாமல் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸோ, பிஎஸ் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸோ, இல்லைனா கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கறதில்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரைட்டா. இதெல்லாம் இந்த குரூப்பெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் கோர்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி பயாலஜி வித் மேக்ஸ் வந்து இருக்கணும் ரைட்டா. எனக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் மேக்ஸ் வச்சிடணும். ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து பிளேசிங் மேஜர் ரோல் டு கெட் மார்க்ஸ். அதுவும் இல்லாமல் மார்க்ஸ் வாங்கிறதுக்கு முக்கியமோட கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் நீங்கள் மினிமம் 100 to 120 மார்க்ஸ் மினிமம் இருந்தால் தான் கவர்மெண்ட் சீட் வந்து உங்களால் வாங்க முடியும். அப்போ அந்த ஃபிசிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி வெல் வெர்ஸ்டு இன் த அல்ஜிப்ரா, கால்குலஸ், ட்ரிகனாமெட்ரி, இந்த மாதிரியான வெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தரவாக இருக்கணும். அப்போ அந்த மேத்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்குது அப்படின்னா நான் பியூர் சயின்ஸ் எடுத்து அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்க முடியறதில்ல நீட் எக்ஸாம்ஸில் ரைட்டா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் கேட்பாங்க, இருந்தாலும் அந்த பசங்க அந்த ஃபிசிக்ஸில் அந்த பற்றி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதில்ல, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுதில்ல, அந்த திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்கில்ஸே இல்லாதனால கொஞ்சம் கிரியேட்டிவாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண முடியல ரைட்டா. அதனால் மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் மேக்ஸை விட்டுட்டு நீட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணாதீங்க ரைட்டா. அப்போ அந்த நீட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ +1 +2 இருந்தே வந்து சேர்த்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்கூலில் சப்போஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா எங்கள் மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸஸ் கொடுக்குறோம், சண்டே கிளாஸஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி நீட்டோட ப்ரோக்ராமை எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து மாதிரி ஜாயின் பண்ணணும். நீட்டுக்கும் ஜாயின் பண்ணுறேன், நான் வந்து ஸ்கூலுக்கும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அதுதான் திரும்பி சொல்கிறேன்ல, பேரண்ட்டுக்கு தெரியும் குழந்தையோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ட்டு. அந்த குழந்தை வந்து பேலன்ஸ் பண்ணுமா, ஒரே சப்ஜெக்டை 2 டைமில் நம்ம கொடுத்து இப்போ பக்கத்தில் எக்ஸாம் வச்சுருப்பாங்க, எக்ஸாம்ஸ் வச்சுருந்தா அந்த பக்கம் ஐயோ டைமே கொடுக்கலையே என்ன பண்ணாங்க இப்படிலாம் புலம்பும்ல, அந்த மாதிரி இல்லாமல் அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு முடிக்கிற குழந்தையா அப்படின்றது செக் பண்ணுங்க. நீட்டுக்கும் ஜேஇக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தை, 11th 12th படிக்கிற குழந்தை அன்னன்ன ஒர்க்கை அன்னன்னைக்கு முடிக்கக்கூடிய குழந்தையா இருந்தாதான், அதே போல கொடுக்கக்கூடிய ஒர்க்கை நீட்டுக்கோ ஜேஇக்கோ கொடுக்கக்கூடிய ஒர்க்கை அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ற குழந்தைனால தான் 2 years கம்ப்ளீட் பண்றப்ப மார்க்ஸ் வரும். யூ கேன் நாட் பிளேம் இன்ஸ்டியூட்ஸ். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டீச்சர் நல்லா இல்லைன்னு காரணம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். அந்த டீச்சர் சரியாவே சொல்லி தரல அப்படின்றதுமே பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆமா ஆமா சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அது வந்து 99.99% உண்மை இல்லை. ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களை வச்சு ரைட்டா. பசங்க என்ன மாதிரியான பசங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இந்த தள்ளி போடுற மனப்பான்மை இல்லாம அன்னன்னைக்கு வேலையை முடிச்சு ஸ்கூலுக்கு என்ன இருக்கு இதுக்கு என்ன இருக்கு, ஸ்கூலுக்கு தேவையானது அதே கான்செப்டை எப்படி ஸ்கூல்ல வந்து கேட்கறாங்க அப்படின்றதும் தயாராகுது. இதே கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதுக்கு எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற குழந்தை, அதுக்கு இது ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா பேலன்ஸ் பண்ணி பண்ற குழந்தை தான் +2 முடிக்கிறப்பயே சீட்டு வாங்குது. மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 1 குழந்தை தான் அந்த மாதிரி 11th 12th படிக்கிறப்பயே சீட்டு வாங்குற குழந்தை ரொம்ப கம்மி ரைட்டா. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், நல்லா வந்து டாப் பர்ஃபார்மராக இருக்கக்கூடிய குழந்தை தான் அந்த சீட்டு வாங்குது. அதனால கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், 11th 12th படிக்கிறப்பயே படிச்சுக்குங்க. இல்லை ப்ரெஷர் தாங்காத குழந்தைங்களா இருக்கு அப்படின்னா ஆனால் நீட்டு ஜேஇ தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 11th 12th படிக்கிறப்ப படிக்க வைங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1 year ட்ராப் பண்ணி கம்பல்சரி நீங்கள் படித்தாதான் உங்களால் அந்த கவர்மெண்ட் சீட்டோ இல்லைனா என்ஐடியோ ஐஐடியோ போகிறதுக்கான அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த 2 செக்மெண்ட்லையும் நீங்கள் பார்த்துங்க. இன்ஜினியரிங் போகணும், அலாங் வித் ஐஐடிக்கோ ஜேஇக்கோ நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் வந்து கம்பல்சரி அந்த 4வது சப்ஜெக்ட் நீங்கள் எதுனா எடுத்துங்க. சப்போஸ் நீட் எக்ஸாம்ஸ் தான் எழுதணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி வந்து கம்பல்சரியாக நீங்கள் வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு அது தடுமாற்றம் ஆகிடும் ரைட்டா. 3வது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை சார் நான் வந்து QT எக்ஸாம்ஸ் எழுதி நான் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் நான் போகிறேன் சார், நான் பிஎஸ்சி பண்ண போகிறேன், நான் வந்து பிஎஸ்சியில் வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குல்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து +2 போர்ஷன்ஸ்ல இருந்து தான் QT எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்வாங்க. இதுக்கு வந்து +2 தான். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க என்ன குரூப் எடுக்கிறீங்களோ என்ன குரூப் எடுத்துங்க, அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிங்க. +2 போர்ஷன்ஸ்ல தான் QT எக்ஸாம்ஸ் நடக்குது. அந்த QT எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா +2 இதுதான் போர்ஷன்றதுனால
+2ல அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரவு பண்ணுங்க. எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸு. இதில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நம்ம கோர் சப்ஜெக்ட் டொமைன் சப்ஜெக்ட்னு சொல்றாங்களே, பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ பயாலஜியோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம். பட் ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எங்கெல்லாம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ நீங்க எந்த குரூப் வேணாலும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஜாயின் பண்ணணும், யூ கேன் ரைட். ஆனால் என்ன எழுதணும், ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்கள் எழுதணும். ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. நான் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கேங்க, நான் பிசிக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ, எந்தெந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, ஜென்ரல் அபிலிட்டி டெஸ்ட் மூலமா நீங்க எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து காமர்ஸ் எடுத்திருக்கேன், இல்லைன்னா வந்து சயின்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில போயிட்டு நான் வந்து இது படிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன லா படிக்கணும்னு நினைக்கிறேன். கிளாட் எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம். கிளாட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ எக்கனாமிக்ஸோ இங்கிலீஷோ அதெல்லாம் கேட்கலாம். அவங்க கிளாட்ல என்ன கேட்கறான், ஜென்ரல் எபிலிட்டி தான் செக் பண்றான். அப்ப அந்த ஜென்ரல் எபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் ஜென்ரல் எபிலிட்டினா சும்மா ஏதோ படிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்க தேவையில்லை. அந்த ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் அந்த லாஜிக்கல் ரீசனிங்கு இந்த மாதிரியான இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்லாம் வரும். அப்போ ஆப்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றான். கிளாட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ, கிளாட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா டிசம்பர்லேயே வந்துடும் +2 முடிக்கிறப்பே. அப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +2 படிக்கிறப்ப இந்த QAT எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா +2 படிக்கிறப்பே அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. கிளாட் எக்ஸாம் டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். அதே போல் நான் NDA போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரி. அப்போ அந்த மாதிரியான குரூப்பை வந்து எடுக்கணும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஆப்டிடியூடும் கேட்குறாங்க. அப்போ அந்த ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜர் ரோல் பிளேஸ் பண்ணுது. RGR அகாடமியில் வந்து ஆப்டிடியூட் கிளாஸஸ் வந்து நீங்கள் 11 and 12 படிக்கிறப்பயே நீங்கள் எடுக்கலாம், ரைட்டா? அதனால பயப்பட தேவையில்லை. பட் ரொம்ப அட்வான்ஸாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இன்டர்வியூக்கெல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசிக் ஆப்டிடியூட் தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் ஆப்டிடியூட் கேட்குறாங்க. ஐசர்லாம் போகணும் அப்படின்னா, நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி 4மே நம்ம படிக்கணும். இதுலேயும் ஆப்டிடியூட் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் எது ஆப்டிடியூட்னா சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆப்டிடியூட், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இதுல இருந்து தான் ஆப்டிடியூட் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. அதனால இந்த மாதிரியான ரிசர்ச் போகணும் அப்படின்னாலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் ஐசர்ல போய் படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கம்பல்சரினா, சில குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. ஐசர்ல நான் சொன்ன மாதிரி அந்த BS மெடிக்கல் சயின்ஸோ இல்லைன்னா IITல இருக்கக்கூடிய BS பயோமெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் ரெண்டும் சேர்ந்த மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கு. அது போய் சேரணும் அப்படின்னா மேக்ஸ் எல்லாமே ரொம்ப தடுமாறுறாங்க. அதனால மேக்ஸும் பயாலஜியும் சேர்த்த மாதிரி நீங்க கோர்ஸை எடுத்துக்க. தென் வந்து CA பண்ணணும், CFA பண்ணணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா CMA பண்ணணும். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்குலாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், தென் எக்கனாமிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், தென் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேத்ஸ் இல்லாம நீங்க காமர்ஸ் குரூப் கூட எடுக்கக்கூடாது, ரைட்டா? AI எல்லாம் நம்ம தனியா கொடுத்து படிச்சுக்கலாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் தனியா கொடுத்து எல்லாம் படிச்சுக்கலாங்க. +1 +2 படிக்கிறப்ப AI கொடுக்குறேன்றாங்க, மார்க்கெட்டிங் கொடுக்குறேன்றாங்க, இது கொடுக்குறேன்றாங்க, எக்ஸ்ட்ரா எதனா கொடுத்துட்டு போட்டோம். எது கொடுத்தாலும் அந்த குரூப்ல மேத்ஸ் இருக்கா? சப்போஸ் நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்க போறேன்னா எனக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கா, மேத்ஸ் இருக்கா, அக்கௌண்ட்ஸ் இருக்கா, இது மூணுத்தையும் நீங்க கம்பல்சரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இதை நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்து பார்த்துக்கலாம், சரியா? பண்ணிக்கலாம். அதே போல லாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமர்ஸ் ரிலேட்டடா இருக்கிற மெர்கண்டைல் லா இதெல்லாம் வேணும் நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் நீங்க 11 and 12 படிச்சீங்கன்னா CA எக்ஸாம்ஸ் ஃபவுண்டேஷன் பண்றப்பல ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிடெக்னிக் போகணும் இருக்கலாம், ITI படிக்கணும்னு இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க 10th முடிச்சுட்டே போயிடலாம். அதுக்கெல்லாம் நீங்க என்ன வேணும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ குரூப் எங்க எடுக்கிறோம், டைரக்டா ITI போறதுக்கு 10th மார்க்கே வச்சே போயிடலாம், ரைட்டா? அதனால 12th முடிச்சுட்டு கூட ITI போறவங்க இருக்காங்க, பாலிடெக்னிக் போறவங்கலாம் இருக்காங்க. அது வேற செக்மெண்ட். நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா RGR அகாடமியில எனக்கு டைரக்டா கால் பண்ணணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்களுடைய நேமு, அப்பாவோட நேமு, கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய இமெயில் ID இது எல்லாத்தையும் ப்ராப்பரா 10th மார்க் என்ன குரூப் எடுக்கலாம்னு உங்களுக்கு ஐடியா இருக்கு. நீட் பண்ண போறீங்களா, JEE பண்ண போறீங்களா, இல்லை கிளாட் பண்ண போறீங்களா, QAT எக்ஸாம் எழுத போறீங்களா, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் போடலான்னு இருக்கீங்களா, இல்லைன்னா IITல போயிட்டு BS ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ற ஐடியா இருக்கா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா CA CMA CS இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம்
நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அதில் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுவாங்க. 11 and 12 படிக்கிறப்பயே நீட்டுக்கு, ஜேஇக்கு, கியூஎட்டுக்கு, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஆர்ஜிஆர் அகாடமி ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். ஐடி போகணும், இல்லைனா ட்ரிபிள் ஐடி போகணும், என்ஐடி போகணும், இல்லை சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் எடுக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஐடி ஜாயின் பண்ணணும், அமிர்தா ஜாயின் பண்ணணும், சாஸ்திரா ஜாயின் பண்ணணும், இது மாதிரி எல்லாம் நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பிட்சாட் எழுதி நாங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அலாங் வித் யுவர் 11th and 12th வி ஹாவ் ப்ரோக்ராம்ஸ். ரைட்டா? அதுக்கு எதனா நீங்கள் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். கரெக்டான டிசிஷன் எடுங்க. பேரண்ட் கன்ஃபியூஷன் இருந்தால் டைரெக்டாக நேராக வந்துருங்க. ஒரு செஷன் ஒன்று உட்காந்துக்கலாம். நம்ம கவுன்சிலிங் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுடைய ஐடியாஸ் என்ன படிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, உங்களுடைய ஐடியா என்ன, அவங்க பிறந்ததுலேருந்து என்ன மாதிரியான கெப்பாசிட்டி அவங்களுக்கு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக கவுன்சிலிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? வேறு எதனா இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, இல்லை கால் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.